தமிழ்நாடு யூடியூப் சேனலை காணந்த விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் எங்கே இருக்கிறோன்னாங்க, திருப்பூர் மாவட்டம் காங்கயம் ஆறுதொழுவுங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிறோம். நாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி தென்னை மரம் சுமார் ஒரு 1000 தென்னை மரத்துக்கு உங்களுக்கு சொட்டு நீர் பாசனம் அமைச்சு குடித்தோம். அது நல்ல பயன்பாட்டில் இருக்குது. இப்போ 4-5 வருஷத்துக்கு முன்னால் ஒரு 4 ஏக்கராவில் ஆடு மேயறதுக்கு ஒரு ஐடியா பண்ணலான்னு சொல்லி வந்தாங்க. நாம் இந்த 3 நாட்கள் ரெகுலர் ஸ்ப்ரிங்க்லர் அமைச்சு கொடுத்தோம். 4 ஏக்கராவுக்கு சுமாராக ஒரு 4 ஏக்கராவுக்கு ஒரு 140 ஸ்ப்ரிங்க்லர் இருக்குன்னு நினைக்கிறேன். அமைச்சு கொடுத்து ஒரு 10 கேட்டு வச்சு ஒரு 14 பாயிற மாதிரி 10 கேட்டு வச்சு அமைச்சு கொடுத்தோம். இப்போ அது நல்ல பயன்பாட்டில் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த தென்னை மரத்துக்கு ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்காக வந்தப்போ ஏற்கனவே ஒரு ஐடியா கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்ப்ரிங்க்லர்லாம் நம்ம வைக்கிற முடியாது, ஆடு உள்ள மேய்ஞ்சுன்னா உரசுமே, இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுவாங்க. இது நாங்கள் நிறைய பேர்த்துக்கு சொல்லிகிட்டே இருந்தோம், இவங்களுக்கும் சொல்லியிருந்தோம். பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது இப்போ தான் நாங்களே ஃபஸ்ட்டு பார்க்குறோம். கீழேருந்து ஒரு 1 மீட்ரு உயரத்துக்கு 1 மீட்ரு நம்ம வேலி போடுற முள்ளு கம்பியை ஒரு கட்டு கட்டிட்டு அதை அப்படியே ஒரு காயிலாட்டு சுற்றி ஒரு 2 அடி 2.5 அடி உயரத்தில் அந்த 1 மீட்ரு கம்பியை காயிலாட்டு சுற்றி கொண்டு மறுபடியும் கட்டு கட்டிட்டாங்க. இப்போ இதில் ஆடு உரச முடியாதுங்க. உரசுனா முள்ளு குத்துற மாதிரி இருக்குது, உரசாது. இது ரொம்ப பாதுகாப்பு. நம்ம நிறைய பேருக்கு சொன்னோம், நிறைய பேர் அப்ளை பண்ணாங்கன்னு என்னமோ தெரியல. பட் நம்ம இந்த ஆட்டோமேஷன் பண்ண வந்ததுனால இந்த சிஸ்டத்தை பார்க்குறோம். நல்ல சிஸ்டம், விவசாயம் எல்லாருமே இதை பயன்படுத்தலாம். இரிகேஷனுக்கு மேலே இது ஒரு இன்னோவேட்டிவாக விவசாயம் நம்ம சொன்னோன்னே புரிஞ்சு செஞ்சுட்டாங்க. இது காசுன்னு பார்த்து ஒரு போலுக்கு ஒரு 20 ரூபா கூட செலவாகாது. ஆனால் அது ஒன்ஸ் உடச்சிச்சுனாவே நீங்கள் அப்படி போட்டு பேஸ்ட்டு போட்டு 20 ரூபாய்க்கு போயிடும். அப்புறம் அன்றைக்கி இரிகேஷன் பண்ண முடியாது, ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸு. நல்ல சிஸ்டம். வணக்கம்.